சந்திரன் ஒரு சாதாரண இளைஞன். அவனுடைய பெற்றோர் சாதாரண பள்ளி ஆசிரியர்கள். நீதியையும் நேர்மையையும் வாழ்க்கையின் அடிப்படை ஆக்கி வளர்ந்தவன். ஆனால் அவன் வாழும் நகரம் வெறும் பனி போல ஒளிரும் முகம் காட்டும். ஆனால் உள்ளே ஊழல் அநீதியால் அழுகி கொண்டிருக்கும். ஒரு நாள் அவன் உள்ளூர் அதிகாரிகளின் சில மோசடிகள் குறித்து தகவல் அறிந்தான். அரசு நிதியை கொண்டு பொதுமக்கள் வசதிக்காக கட்டப்பட வேண்டிய மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டபடியே இருந்தது. ஆனால் அது கட்டப்பட்டதாக ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டது. கோடிக்கணக்கான அரசு நிதி பலரின் பையில் போயிற்று. சந்திரன் இந்த உண்மையை வெளிப்படுத்த விரும்பினான். முதலில் அவன் ஊடகங்களுக்கு தகவல் கொடுக்க முற்பட்டான். ஆனால் அவர்களும் அதிகாரிகளின் பிடியில் இருந்தனர். கடைசியில் சமூக ஊடகங்களையே தன் ஆயுதமாக எடுத்தான். அவன் ஒரு வீடியோ எடுத்தான். கட்டமைக்கப்படாத கட்டிடம், ஆதாரங்களுடன் புகைப்படங்கள், புகாரளிக்கும் பொதுமக்களின் மனக்கசப்பு எல்லாவற்றையும் சேர்த்து பதிவிட்டான். சில நாட்களிலேயே அந்த வீடியோ வைரலாக பரவியது. மக்கள் சமூக ஊடகங்களில் அதிகாரிகளை கேள்விக்குட்படுத்த தொடங்கினர். மாதம் முழுவதும் வீடியோவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் எகிரிக்கொண்டே வந்தன. அதிகாரிகள் தங்கள் தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக சந்திரனை மிரட்டத் தொடங்கினர். அவனுக்கு வேலை இழக்க நேர்ந்தது. அவனுடைய பெற்றோரையும் மன அழுத்தத்தில் ஆழ்த்தினர். ஆனால் அவன் தளரவில்லை. ஒரு நாள் தேசிய ஊடகங்கள் இந்த விவகாரத்தை கவனிக்க ஆரம்பித்தன. பெரும் அளவிலான ஆதரவு கிடைக்க ஆரம்பித்தது. மக்கள் வீதிகளில் இறங்கி நீதிக்காக என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியது. இதை சகிக்க முடியாமல் அதிகாரிகள் விசாரணை நடத்துவதாக அறிவித்தனர். சில வாரங்களில் ஊழலுக்கு பக்கபலமாக இருந்த பலர் கைது செய்யப்பட்டனர். மருத்துவமனை மீண்டும் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. அவன் சமூக ஊடகங்களையும் மக்களின் நம்பிக்கையையும் தனது ஆயுதமாக வைத்தான். அதுவே அவனை வெற்றி பெறச் செய்தது.